இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கும் நற்செய்தியானது புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 11, இறை சொற்றொடர்கள் 27 33 முடிய உள்ள இறை வார்த்தையிலே, அதிகாரம் என்பது ஆட்டுவிக்க அல்ல, வாழ்விக்கவே. மேலும் வாழ்க்கை என்பது எளிதானது அல்ல, அது சவால்களை உள்ளடக்கியது. சவாலுக்கு நாம் சவால் கொடுத்தோம் என்றால்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண முடியும். இன்றைய நற்செய்தியிலே இயேசுவும் சீடர்களும் எருசலேமுக்கு செல்கின்றார்கள். அங்கு மறைநூல் அறிஞர்கள், குருக்கள், எந்த அதிகாரத்தால் போதிக்கிறீர் என்று சவாலான கேள்வியை கேட்கின்றார்கள். அதற்கு இயேசு அவர்கள் கேட்ட கேள்வியையே சவாலாக கொடுக்கின்றார். யோவானின் திருமுழுக்கு மனிதரிடமிருந்து வந்ததா அல்லது கடவுளிடமிருந்து வந்ததா என்று கேட்க, பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் பதில் சொல்லாமல் திகைத்து நின்று, எங்களுக்கு தெரியாது என்று கூறி தப்பிக்க நினைக்கின்றார்கள். அப்போது இயேசு, நானும் கூறமாட்டேன் என்கிறார். உண்மைக்காக நிற்கும்போது நாம் பல சவால்களை சந்திக்க வேண்டும். நம் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை மனிதர்களாகிய நாம் சவால்களை சந்திக்க வேண்டும். சவாலுக்கு சவால் கொடுக்கும் மனிதராக வாழும்போது இயேசுவை போல கடவுளோடு நெருங்கிய உறவு கொண்டு எல்லா சவால்களிலும் வெற்றி கொள்ள முடியும். ஜெபத்தினாலும் தவத்தினாலும் பரித்தியாகத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையோடு முழுமையான உறவு கொண்டிருந்ததால் தான் அவரால் எல்லா சவால்களையும் எதிர்கொள்ள முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபம் சக மனிதர்களை அன்பு செய்யும் விதம் வழியாக நாம் நம் சவால்களை வெற்றி கொள்ளும் ஆற்றலையும் வல்லமையும் பெறுகிறோம். இறைவன் நிறைந்த ஆற்றலை மனிதர்களுக்கு கொடுத்துள்ளார். புதுமையாக சிந்திக்க, யோசிக்க திறமையை கொடுத்து சவால்களை எதிர்கொண்டு சோதனையை முறியடிக்க சக்தி கொடுத்துள்ளார். நம்பிக்கையில் உறுதியாக இருக்கின்றவர்களாய் நற்செய்தியின் விழுமியங்களை வாழ்வாக்கி வாழும்போது பல சவால்களை சந்திக்க வேண்டும். அதை எதிர்கொள்ள ஆற்றல், வல்லமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருவார். அவரது பாதையிலே நடந்து ஜெபம், உண்மையான நம்பிக்கை, பற்றுதல் கொண்டு வாழும்போது நம் வாழ்வு அர்த்தமுள்ளதாக அமையும். சவால்களை சாதனையாக்குபவர்களாய் வாழ்வோம்.